கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உண்மையான சீஷர் யார் என்று சொல்லுகிற தலைப்பிலே நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அன்பாய் இருப்பவர் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நாம் வேத வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா 14ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27 வசனங்கள் வாசிக்கும் போது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறதான ஒரு வேத வசனத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ உண்மையான சீஷனுடையதான முதலாவது தகுதி என்று சொல்லும் பொழுது அன்பு என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த இடத்துல வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய உறவுகளை என்ன செய்யணுமா, உறவுகளை வெறுத்து ஒதுங்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். உறவுகளை வெறுத்து ஒதுங்க வேண்டும் என்று சொல்லும் போது அவங்கள விட்டு ஒரேடியா விலகி போவது கிடையாது. தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களுக்குள்ளாக நம்முடைய உறவுகள் தடையா இருப்பதை என்ன செய்யணும், நம்ம அதை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சீஷனாய் ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் தெய்வத்துக்கு நாம் சீஷனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துல இருக்கிற உறவுகளையும் மற்ற எல்லா காரியங்களையும் வெறுத்து நாம் என்ன செய்யணும், அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல தன் சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த சிலுவையை எடுக்கும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, சிலுவை எடுத்த உடனே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெயம் உடனே வரப்போவது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அந்த சிலுவை எடுக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லும் போது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் முகாந்திரமாய் நாம் அநேக பேரிடத்துல பகைக்கப்படுகிறதான ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. வெறுப்பாங்க, நம்மளை நினைச்சாங்க, தூஷிப்பாங்க, இனி நம்ம நினைச்சாங்க எப்படியெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நான் கிறிஸ்துவை மறுதலியாதபடிக்கு அந்த கிறிஸ்துவோடு கூட இருந்து என்னை பின் செல்லாதவன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த பின் செல்லாதவர் யாரு? வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர். ஆனா வேத வசனங்கள் கீழ்ப்படிந்து தன் வாழ்க்கையை கிறிஸ்துவை போல மாற்ற நினைப்பவர் தான் எப்படிப்பட்டவர்களா இருக்க முடியும்? சீஷரா இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சீஷத்துவம் என்று சொல்லப்படுவது அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய ஒரு பாக்கியமாய் நாம் பார்க்க முடிகிறது. சீஷத்துவம் யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொன்னா, தன்னைத்தானே அர்ப்பணிப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் விசுவாசியா இருக்கிறதுனால நான் சீஷனா இருக்க முடியாது, நான் காணிக்கை கொடுப்பதனால நான் சீஷனா இருக்க முடியாது. நான் சீஷனா இருக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த உலகத்தில் உண்டானதுகளை வெறுத்து நான் என்ன செய்யறேன், அவருடைய சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றுகிற ஒரு மகனாக மகளாக ஏன் சொன்னா, அவரை பின்பற்றுகிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும், சீஷர்களாய் மாற முடியும். அவர்கள் விசுவாசிப்பவர்கள் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, சீஷன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய விசுவாசி இந்த பூமியில பார்க்கிறோம். ஆனா எல்லாரும் வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கை கொண்டு பின்பற்றுவது கிடையாது. ஆனா சீஷனா இருக்கிறோம் என்று சொன்னார், வேதம் நமக்கு ஆண்டவர் இயேசப்பா நமக்கு எதை நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரோ அதை அப்படியே தன் வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷன் கடைபிடிக்கிறார்களோ அவர்களால் சீஷர்களா இருக்க முடியும். நம்மளும் அந்த தன்மையில இருப்போம். அடுத்த காரியத்தை நாளைய தினத்திலே பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, முதலாவது நாளில் நாங்கள் சீஷன் என்று சொல்லும் பொழுது அன்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நாளில் எல்லாவற்றையும் வெறுத்து உடைய சிலுவையை சுமந்து கொண்டு உடைய வார்த்தைகளை பின்பற்றி நடப்பவர்கள் தான் சீஷன் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அப்பா, நீங்க கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை எங்கள் இறுதியமாக இந்த சதையிலே பதிய வைத்து நாங்கள் என் தெய்வத்துக்கு நேசப்பாவுக்கு சீஷனாய் பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த சிந்தனையோடு வாழ என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியாண்டிய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.